நம் அனைவரின் சார்பாக HMS பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர், SRMயினுடைய தலைவர், அருமைக்குரிய தலைவர் ராஜா ஸ்ரீதர் அவர்களை சிறப்புரையாற்ற உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மண்டலத்தினுடைய தலைவராக இருக்கிற மேனாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அதே நேரத்தில் நம்முடைய கோரிக்கைகளை மீண்டும் நினைவூட்டுவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், நாம் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அதில் 2 மிக முக்கியமான தீர்மானங்கள், ஒன்று தொகுதியில் இருக்கிற வாக்காளர்களை சரிபார்க்கிற முறை என்கிற SIR என்கிற அடிப்படையிலே ஒன்றிய பாஜக அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று கருதுகிற சிறுபான்மை மக்களை, அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று கருதுகிற அரசியல் கட்சி உறுப்பினர்களை நீக்க வேண்டும் என்று கொண்டு வந்த அந்த திட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகத்தை காப்பாற்றினால்தான் மக்களாட்சி மலரும். மக்களாட்சி இருந்தால்தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும். ஆகவே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக அப்படி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்ட பாசிச பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டோம். தீர்மானம் 3. நண்பர்களே, நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சியிலே பேட்டி அளிப்பவர் யார் என்று கேட்டால், மத்தியில் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பிரபாகரன் அவர்கள் பேட்டி அளிக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஆந்திராவிலே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே தேர்தல் முடிந்ததற்கு பின்னாலே, வாக்குச்சாவடிகளை பூட்டியதற்கு பின்னாலே ஏறத்தாழ விடியற்காலை 2 மணிக்குள்ளாக ஒரு 4 நொடிகளிலே 6% வாக்குகளை தேர்தல் ஆணையத்தோடு துணையோடு இந்த அரசாங்கம் பதிவு செய்திருக்கிறது. அதன் காரணமாக சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றிருக்கிறார். இதை அவர் தொடர்ந்து சொல்லுகிற பேட்டிகளிலே சொன்னாலும் கூட அவர் சொல்லுவது தவறு என்று நிரூபிப்பதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை. காரணம், இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டிலே ஒன்றிய அரசாங்கம் தேர்தலை எப்படியாவது கபலீகரம் செய்ய வேண்டும் கருதுகிற அரசாங்கமாக இருக்கிறது. மேற்கு வங்கத்திலே தேர்தல் நடைபெற இருக்கிறது. 72 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். நீக்கப்பட்ட 92 லட்சம் பேரிலே ஏறத்தாழ 21 லட்சம் பேர் எங்களிடத்தில் சான்று இருக்கிறது என்று சொன்னபோது, உச்ச நீதிமன்றம் நியமித்த ட்ரிபியூனல்கள் இருக்கின்றன, அவர்கள் முன்னாலே அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனாலும் அப்படி நியமிக்கப்பட்ட தீர்ப்பாயங்கள் அவர்களை வாக்காளர்கள் சேர்க்கவில்லை. மாறாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிற போது பெயரை போட்டு இன்னமும் பரிசீலிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய சூழல். ஆகவே ஒரு ஜனநாயக அரசாக இருந்த இந்த அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்வாதிகாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே தான் நாம் நடத்திய மாநாட்டிலே ஒரு தீர்மானம் போட்டோம். என்ன தீர்மானம் போட்டோம்? யாருக்கு வாக்களிப்பது. அந்த தீர்மானத்தை கூட நான் வழிமொழிந்ததாக தான் தீர்மானத்திலே போட்டிருக்கிறார்கள். ஏன் அப்படிப்பட்ட தீர்மானத்தை நாம் எடுத்தோம்? கடந்த காலங்களிலே HMSஐ பொறுத்த மட்டும் இன்றைக்கும் சொல்கிறேன், தலைவராக சொல்லுகிறேன், இது ஒரு அரசியல் சார்பற்ற இயக்கம், எந்த அரசியல் கட்சிக்கும் அடிபணியாத இயக்கம். ஆனாலும் அரசியல்வாதிகளை விட அரசியல் அதிகம் தெரிந்த இயக்கம். யார் ஆட்சிக்கு வந்தால் தொழிலாளர்களுக்கு துணையாக இருப்பார்கள், நட்பு ரீதியாக பழகுவார்கள் என்பதை புரிந்தார் தொழிற்சங்கமாக நம்முடைய தொழிற்சங்கம் இருக்கிறது. ஆகவேதான் நாம் அந்த மாநாட்டிலே விரிவாக பேசினோம். ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற தொழிலாளர் விரோத, தேச விரோத, மக்கள் விரோத எல்லாவற்றையும் விவாதித்துவிட்டு இறுதியாக நாம் முடிவெடுத்தோம், ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கடந்த முறை முடிவு செய்தோம். அப்படி முடிவு செய்த காரணத்தால் தீர்மானமாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுக்கவில்லை. ஆகவே நம்முடைய தொழிலாளருடைய வாக்குகள் கூட சிதறி போய்விட்ட ஒரு சூழல் இருந்தது. மாறாக அப்படிப்பட்ட சூழல் வரக்கூடாது என்று இந்த முறை திட்டமிட்டு தெளிவாக
ஒன்றிய பாஜக அரசாங்கத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற எந்த கட்சிக்கும் வாக்களிக்க கூடாது. மாறாக நமக்காக நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நாம் நிறைவேற்றிவிட்டு இங்கே பேசியிருக்கிறோம். நிறைவேற்றியது மே மாதம் தேர்தல் வரும்போது அல்ல, கூட்டணி உருவாகும் போது அல்ல. ஆகவே நமக்கு ஒரு தெளிவு இருந்தது. என்ன ஆபத்து வந்திருக்கிறது நண்பர்களே? தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தேர்தல் நடக்கிற போதே ஒன்றிய பாஜக அரசாங்கம் பாராளுமன்றத்தை அழைக்கிறார்கள், கூட்டுகிறார்கள். 16, 17, 18 தேதி 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது. அதிலே ஒரு மாநிலத்தை தவிர மீண்டும் 4 மாநிலங்களும் எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்கள். அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநில உறுப்பினர்கள் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. தேர்தலில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. மாறாக திட்டமிட்டு அவருடைய எதிர்க்கட்சிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டி பல்வேறு முடிவுகள் எடுக்க இருக்கிறார்கள். ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டங்கள் எல்லாம் என்னவென்று கேட்டால், ஒன்று சொல்லுகிறார்கள் டீலிமிட்டேஷன். மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை தீர்மானிப்பது. இது நடைபெறுமையானால் இன்றைக்கு நமக்கு இருக்கிற 39 என்பது குறைந்து போய் 29ஆக குறைகிற சூழல். அப்படி என்றால் தமிழகத்தில் இருக்கிற தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை, தமிழக மக்களுடைய பிரச்சனைகளை, வாழ்வாதார பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்புகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைப்பது. ஏன் இதை செய்கிறார்கள்? வட மாநிலங்களிலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். என்ன வெற்றி விட்டார்கள்? அவர்கள் என்ன மருத்துவமனை கட்டினார்களா? இருந்து வறுமை கோட்டுக்கு மேலே அங்கே இருக்கிற மக்களை கொண்டு வரார்கள் கேட்டால் இல்லை. மாறாக ராமர் கோயில் கட்டினார்கள், வெற்றி பெற்று விட்டார்கள். ஆகவே இப்போது என்ன சொல்கிறார்கள் சொன்னால், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது அல்லது இந்த 3 வருடங்களிலே சீதாவுக்கும் கோயில் கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இப்படி கோயில் கட்டுவது மட்டுமே கொள்கையாக வைத்துக் கொண்டிருக்கிற பாஜக அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, டீலிமிட்டேஷன். இரண்டாவது, பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவது. அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு என்று இருக்கிற சில வசதி வாய்ப்புகளை, உரிமைகளை பறிக்க நினைக்கிற அந்த முயற்சி இப்போது நடைபெற இருக்கிறது. மூன்றாவதாக, சிறுபான்மை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள், அப்படி கல்வி நிறுவனங்களில் சிறுபான்மை மக்களுக்கான இடஒதுக்கீடு, அதை பறிப்பதற்கான முயற்சி இப்போது வர இருக்கிறது. ஆக தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கிற போது மக்கள் விரோத முடிவுகளை எல்லாம் ஒன்றிய பாஜக அரசு எடுக்க இருக்கிறது. ஆகவே தான் நம்மை பொறுத்த மட்டிலே அவர்கள் மக்கள் விரோத அரசாங்கம் மட்டுமாக இல்லாமல் தொழிலாளர் விரோத அரசாங்கமாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். முதலாவதாக 4 சட்ட தொகுப்புகளை கொண்டு வந்தார்கள். எதற்காக கொண்டு வந்தார்கள்? யார் கேட்டார்கள்? நாம் கேட்கவில்லை, இந்தியாவில் இருக்கிற எந்த தொழிற்சங்கமும் கேட்கவில்லை. ஆனால் மோடி சொன்னார், இந்த நாட்டிலே 29 சட்டங்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் தனித்தனியாக இருக்கிறது, இவைகளெல்லாம் படித்து புரிந்து கொள்ள முடியாத சூழலிலே தொழிலாளர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த சட்டங்களை எல்லாம் சுருக்கி 4 தொகுப்பாக கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு, மாறாக 4 தொகுப்புகள் வருகிற போது நமக்கு என்னவெல்லாம் பாதுகாப்பு இருந்ததோ அந்த பாதுகாப்புகளை எல்லாம் பறித்துவிட்டு இந்த நாட்டில் இருக்கிற பெருமுதலாளிகளுக்கு தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக மாற்றுகிற உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாம் எதிர்க்கிறோம். எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? நம்மோடு பேசுவதற்கு, தொழிலாளர் குறித்த பிரச்சனைகள் குறித்து நாம் பேச விரும்பினால் நம்மோடு பேச மறுக்கிற பாசிச அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. அதனால் எதிர்க்கிறோம். மோடி 2014 பிரதமராக வந்தார். ஒவ்வொரு ஆண்டும் தொழிலாளர்களுக்கான மாநாடு நடைபெற வேண்டும், பிரதமர் கலந்து கொள்வார். 2015 சரியாக நினைவிருக்கிறது, ஜூலை 19ஆம் தேதி அன்றைக்கு பிரதமர் எங்களை அழைத்தார். நானும் சென்றிருந்தேன். அந்த கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், நாமெல்லாம் நண்பர்கள், இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு தொழிலாளர்களும் அரசாங்கமும் ஒன்றாக சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பின்னாலே கடந்த 10 ஆண்டுகளாக நம்மை சந்திப்பதே இல்லை. முதலாக சந்திக்கிற போது சொன்னார், எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம்,
என்னை சந்திக்க முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, நான் ஒரு 3 அமைச்சர்களை குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பார்கள், நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம், உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டே இருக்கலாம் என்று சொல்லிவிட்ட அரசாங்கம் இதுவரை நம்மை கலந்து பேசிய பிரச்சனை எதுவுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போது கடந்த ஆண்டு ஷரம் சக்தி பாலிசி 2025 தொழிலாளர் கொள்கை என்ன என்று மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. என்ன கொள்கை என்று சொல்கிறார்கள் தெரியுமா? விரிவாக பேசினால் நேரம் அதிகமாகும். அவர்கள் சொல்லுகிறார்கள், தொழிலாளர்கள் என்பவர்கள் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும், ஊதியத்துக்காக தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடாது, மாறாக தர்மத்தின் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதை மேற்கோள் காட்டுகிறார் என்று சொன்னால் மனுஸ்மிருதியில் சொல்லி இருக்கிறது, நாரத ஸ்மிருதியில் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அப்படி மனுஸ்மிருதியில் சொன்னது போல நீங்கள் உங்களுடைய உழைப்பை எஜமானர்களுக்கு தர்மமாக வழங்க வேண்டும், உங்களுக்கு கிடைக்கப்போ தர்மமே தவிர ஊதியம் கிடையாது என்று பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தங்களுடைய பாசிச கொள்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதை நாம் எதிர்க்கிறோம். மின்சார சட்டம் வர இருக்கிறது. இப்போது மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கிற போது உதயமின் திட்டத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அதற்கு பின்னாலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையெழுத்து போட்டதற்கு பின்னாலே அது சட்டமாகிற சூழலிலே தமிழ்நாடு அரசு எதிர்த்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஒருவேளை மின்சார மசோதா அமுல்படுத்தப்படுமானால் இந்த நாட்டில் இருக்கிற குடிசையில் இருக்கிற ஏழைகள் அவருக்கு கிடைக்கிற இலவச மின்சாரம் அந்த சலுகை பறிக்கப்பட வேண்டும், விவசாயிகளுக்கான மின்சாரம் பறிக்கப்படும், நெசவாளர்களுக்கான சிறு குறு தொழிலுக்கு என்று அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகள் எல்லாம் பறிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மின்சார மசோதாவை கொண்டு வந்து மின்சாரம் என்பதே மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தனியாருக்கு போக வேண்டிய அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதற்காக நாம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் இருக்கிறோம். இன்றைக்கு வேலை வாய்ப்பு என்பதை இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு செய்தி சொல்லுகிறது, இந்த நாட்டிலே படித்து விட்டு வருகிற பட்டதாரி இளைஞர்களிலே வெறும் 7% பேருக்குத்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, மற்றவர்கள் அத்தனை பேரும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பதாக சொன்ன மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே கோடிக்கணக்கான வேலைகளை பறித்திருக்கிறாரை தவிர, இன்னும் சொல்ல போனால் பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற பணியிடங்கள் அவைகளை குறைத்திருக்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கிற காலியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக எண்ணிக்கையை குறைக்கிற அந்த வேலையில தான் மோடி அரசாங்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே சொன்ன வாக்குறுதி வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவோம் என்கிற வாக்குறுதி இன்றைக்கு காற்றில் விடப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொண்டு வருகிற எல்லாமே தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருக்கிற காரணம் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு செலுத்தவில்லை. ஆனால் அவர்கள் செலுத்தாத அந்த பணத்தை தள்ளுபடி செய்கிறார்கள். ஏறத்தாழ 12 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மாறாக டிஜிட்டல் இந்தியா என்கிற பெயராலே பண பரிமாற்றம் தான் தேவை. ஆகவே இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் வங்கி கடன் நான் தொடங்கிவிட்டேன் என்று சொன்ன மோடி அந்த குடிமக்களுடைய வங்கி கணக்கில் இருப்பு இல்லாவிட்டால் அவர்களுக்கு வருகிற பணத்திலிருந்து பிடித்து அதன் காரணமாக ஏழை எளிய மக்களுடைய வங்கி கணக்கில் இருந்து 8500 கோடி ரூபாயை மோடி அரசாங்கம் கொள்ளையடித்திருக்கிறது. ஆக இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் ஏற்றத்தாழ்வு அதிகரித்து கொண்டே போகிறது. பணக்காரர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஏற்றத்தாழ்வு அதிகரித்து போய் கொண்டே இருக்கிறது. வெறும் 70,000 கோடி ரூபாய் முதலில் வைத்திருந்த அதானி இன்றைக்கு 15.3 லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்கிறார். ஏறத்தாழ சில லட்சம் கோடி வருமானம் வைத்திருந்த அம்பானி இன்றைக்கு அவர் ஏறத்தாழ 16 லட்சம் கோடி சொத்து சேர்த்திருக்கிறார். ஆனால் நம்முடைய நிலைமை என்னவென்று கேட்டால் இந்தியாவில் பட்டினி குறியீட்டிலே மோடி ஆட்சிக்கு வருகிற போது 42வது இடத்துல இருந்த நாம் இன்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்து 10 வருடம் கழித்து நாம் 102வது இடத்துக்கு போயிருக்கிறோம் என்று சொன்னால் அப்படி பட்டினி குறியீட்டிலே மிக மிக கேவலமான, இன்னும் சொல்ல போனால் பங்களாதேஷை விட, பாகிஸ்தானை விட, நேபாளை விட மிக மோசமான சூழலுக்கு இந்தியாவை எதிர்நோக்கி செல்கிற பாசிச பாஜக அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும். அவர்கள் தமிழகத்திலே கால் ஒன்று அனுமதிக்க கூடாது என்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அது பாஜக நேரடியாக வந்தாலும் பாஜக முகமூடி அணிந்து வேறு கட்சி பெயரில் வந்தாலும் அவர்களை ஏற்கக்கூடாது என்கிற முடிவோடு இருக்கிற அமைப்பாக தமிழ் மாநில இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஆகவே நீண்ட நேரம் நான் பேச முடியும். உங்கள் அத்தனை பேரோடும்
நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். தமிழகம் முழுவதும் நம்முடைய தோழர்கள் எல்லா பகுதிகளிலேயும் இப்படிப்பட்ட முடிவை எடுத்து இந்த முறை பாசிச பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து வெற்றி பெற வேண்டும். காரணம், கடந்த காலங்களிலே நாம் வைக்கிற கோரிக்கைகளை பரிசீலித்த அரசாங்கம், நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த அரசாங்கம், நாம் வைக்கிற கோரிக்கைகள் அத்தனையும் ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் இல்லை என்று கூட சொல்ல முடியும். ஆனால் கூட பேச மறுத்ததில்லை, சந்திக்க மறுத்ததில்லை. தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுத்த அரசாங்கமாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தது. பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட நம்முடைய மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் இங்கே வந்திருக்கிறார். மின்வாரிய தொழிலாளர்களுக்கு ஊதிய பேச்சுவார்த்தை, தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்து விட்டார்கள். பொறியாளர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று மறுத்து விட்டார்கள். அதிகாரிகள் மறுத்து விட்டார்கள். சேர்மானாலே முடியவில்லை, கைவிரித்து விட்டார்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜியை சந்தித்ததற்கு பின்னாலே பொறியாளர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைத்திருக்கு என்று சொன்னால், அமைச்சராக இல்லாவிட்டாலும் கூட தன்னுடைய ஆளுமையின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மின்வாரிய தொழிலாளர்களுக்கு ஒரு ஊதிய உயர்வை ஏற்படுத்தி கொடுத்த அவருக்கு நாம் ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம். தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடினார்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்று கேட்டார்கள். தொடர்ச்சியாக கலைஞர் ஆட்சியிலே, அதற்கு பின்னால் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலம், பழனிசாமி ஆட்சி காலத்தில் முடியாது என்று சொன்னதை இன்றைக்கு இருக்கிற முதல்வர் அவர்கள் அழைத்து பேசி பழைய ஓய்வூதிய திட்டம் இல்லாவிட்டாலும் கூட மத்திய அரசாங்கம் சொன்ன புதிய ஓய்வு திட்டம் அல்லது ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் இரண்டும் இல்லாமல் மாநில அரசு ஆசிரியர் விரும்பிய அந்த ஓய்வூதிய திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தொடர்ச்சியாக இன்றைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார்கள். ஓய்வூதியம் கிடைக்காத சூழல் இருந்தது. இன்றைக்கு அந்த நிலைமைகள் எல்லாம் மாற்றப்பட்டது என்று சொன்னால், அது போலவே இந்தியாவிலேயே டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்திலே தான் நல வாரியங்கள் உருவாக்கப்பட்டன. இன்றைக்கு அதிக நல வாரியங்களை பெற்றிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது. ஆனாலும் கூட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நான் சொல்லிக்கொள்ள எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த அரசாங்கம் ஈஸ்வரம் என்கிற பெயராலே நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோம், நாங்கள் சமூக பாதுகாப்பு கொடுக்க போகிறோம், ஆகவே இதிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை விளைவிக்கிற ஒரு திட்டத்தை அமுல்படுத்த விரும்புகிறார்கள். ஒருவேளை அப்படி ஈஸ்வரம் வறுமையானால் மத்திய அரசாங்கத்தின் நோக்கமெல்லாம் இன்றைக்கு செயல்படுகிற நல வாரியங்களுடைய நடவடிக்கைகளை கையகப்படுத்துவதற்கான முயற்சி தான் அந்த முயற்சி. ஆனாலும் கூட நம்முடைய தமிழக முதல்வர்களும் காந்தி தலைமையில் இருந்த அரசாங்கம் உருவாக்கிய திட்டம், கிராமப்புறங்களில் இருக்கிற ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத சூழலிலே அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், 100 நாட்களுக்கு வேலை என்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அன்றைக்கு அதை எதிர்த்தவர்கள் அதற்கு பின்னாலே ஆட்சிக்கு வந்ததற்கு விரிவுபடுத்துவதாக சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு விரிவுபடுத்துகிறோம் என்று சொல்லி அதில் ஒரு மிகப்பெரிய மோசடியை மோடி செய்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? முதலாவதாக என்ன செய்திருக்கிறார்கள்? மகாத்மா காந்தி என்கிற பெயரை எடுத்து விட்டார்கள். காரணம், மகாத்மா காந்தி அவர்களுக்கு பிடிக்காது. இன்னும் சொல்ல போனால் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொள்வதற்கு காரணமாக இருந்த அமைப்பிலே இருந்து வந்தவர்கள் தான் அவர்கள். ஆகவே மகாத்மா காந்தி பெயரை நீக்கிவிட்டு ஏதோ விஜி ராம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒருவேளை நாதிராம் கோட்சேவை நினைவுபடுத்துவதற்காக அந்த ராமை போட்டிருக்கிறார்கள், நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட நண்பர்களே, அந்த திட்டத்தில் 100 நாட்களுக்கு பதிலாக 125 நாட்கள் என்று சொல்லி இருந்தாலும் கூட ஒன்றிய அரசு அதில் போட்டிருக்கிற எடுத்திருக்கிற முடிவுகள் என்னவென்று தெரியுமா? இதுவரை மத்திய அரசு, ஒன்றிய அரசாங்கமே 100% பணம் கொடுத்து வந்தது. இதுவரை எங்கே வேலை செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் உள்ளாட்சிகளுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த திட்டத்தை மாற்றி 100 என்பதை 125 என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் கூட அதற்கான நிதி செலவினத்தை நாங்கள் 60% தருவோம், மாநில அரசாங்கம் 40% தரும் என்று சொல்லுகிற சூழல். உள்ளாட்சி எந்த வேலையை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாது. மாறாக உள்ளாட்சிக்கு இருக்கிற அதிகாரத்தை கூட ஒன்றிய அரசாங்கம் எடுத்துக் கொள்கிறது. ஏற்கனவே மாநிலத்துக்கான அதிகாரங்களை எடுத்து செல்லுகிற மத்திய அரசாங்கம் இன்றைக்கு உள்ளாட்சி அதிகாரங்களை கொடுக்க பறிக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு காவலனாக இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற இடதுசாரிகளாக இருக்கட்டும்,
அல்லது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அத்துணை பேரும் சேர்ந்து நமக்கு துணையாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழிற்சங்கங்களும் BMS நீங்களாக தீர்மானம் போட்டிருக்கிறோம். இந்த கூட்டணிக்கு மட்டுமே ஆதரவு அளிப்பதற்கு தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். ஆகவே அந்த தீர்மானத்தை வழிமொழிந்து ஏற்கனவே டிசம்பர் மாதம் நான் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு நம்முடைய ஆதரவை தருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய தோழர்களே, நமது கூட்டணி வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பெரும் செலவு செய்து பெரும் முயற்சி எடுத்து உங்களை எல்லாம் திரட்டி அவருக்காக வாக்கு கேட்கின்ற அந்த நிகழ்வை நடத்திய ஐயா காமராஜரின் பெருந்தொண்டர், அவர் வழியிலே நடக்கின்ற தூய தொழிற்சங்க தலைவர் நம்முடைய ராஜாமணி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு பசுபதி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்.